இவர் யாரு? விளையாறு. இவர் கிளையாறு. இவர் பிரதான ஆறாக இருப்பார். பிரதான ஆறாக இருப்பார். ரைட். இவருக்கு பிரதான ஆறு, இவரு கிளையாறு, இவரு விளையாறாக இருப்பார். அப்ப விளையாறுகள் கிளையாறுகள்ல சேரும், கிளையாறுகள் பிரதான ஆறுல என்ன செய்யணும்? சேரும். ரைட். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா நதி ஒண்ணு இந்த இடத்துல வளைஞ்சிருக்கா இல்லையா? இப்படி வளைஞ்சிருக்கதை நாங்க மியாந்தர்னு சொல்லுவோம். நதி ஒண்ணு இப்படி வளைஞ்சு போனா என்ன சொல்லுவோம்? அந்த வளைவை நாங்க மியாந்தர் வளைவோ அப்படின்னு சொல்லுவோம். நாங்க என்ன சொல்லுவோம்? மியாந்தர் வளைவு. இந்த நதியில எங்கனையாவது ஒரு இடத்துல ஒரு மணல் திட்டு மாதிரியோ ஒரு கல்லு மாதிரியோ ஒரு தரைப்பரப்பு இருக்குமா இருந்தா அதை நாங்க ஆற்று தீவுன்னு சொல்லுவோம். ஏன்னா 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டதை தீவுன்னு சொல்லுவோம். அப்ப 4 பக்கமும் நீரினால் ஆற்று நீரினால் சூழப்பட்டதை நாங்க ஆற்றுத்தீவு அப்படின்னு சொல்லுவோம். நடுவுல இருக்கக்கூடிய இந்த வளைவை தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? மியாந்தர் அப்படின்னு சொல்லுவோம். வளைவு. அது சில வேளை இப்படி வளைஞ்சு வளைஞ்சு என்ன செய்யும்? அந்த நதி ஓடக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த வளைவை நாங்க மியாந்தர்னு சொல்லுவோம். இந்த வளைவை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? மியாந்தர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு நதி என்ன செய்யும் அப்படின்னா கடல்ல போய் சேரும். ஒரு நதி என்ன செய்யும்? கடல்ல போய் சேரும் போது அந்த நதி பல கிளையாறுகளை கொண்டு இப்படி போய் சேருமா இருந்தா அதை நாங்க கலிமுகம்னு சொல்லுவோம். அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? கலிமுகம். இப்ப மகாவலி கங்கை எல்லாம் பார்த்தோம்னா இப்படி போயிட்டு என்ன செய்யறாருன்னா பல கிளையாறுகளோட தான் என்ன செய்யறாருன்னா கடல்ல சேருது. அப்ப பல கிளையாறுகளோட கடல்ல சேரும் போது அதை நாங்க கலிமுகம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? கலிமுகம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ரைட்.